Dear students, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்டோட பார்ட் 2 which comes under organizational behavior அது பார்க்க போறோம். In the previous class we had already discussed about the basics of stress management. இன்னைக்கு கிளாஸ்ல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல ரிமைனிங் இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ண போறோம். And myself Dr. Prabha. So let's move on. Chapter flow presentation 1ல பார்த்திருப்பீங்க இந்த chapter flow. இதுல first 3 titles நம்ம கவர் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், காசஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், யூஸ் ஸ்ட்ரெஸ் வர்சஸ் டிஸ்ட்ரெஸ். ஸோ இது மூணுமே நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ், இந்த 2 டைட்டிலையும் கவர் பண்ண போறோம். ஸோ கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ல டெஃபினிஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், கொஞ்சம் பேசிக்ஸ் இன்ட்ரோ அதெல்லாம் பார்த்துருப்போம். உங்களுக்கு பேசிக்கலி ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Stress is nothing but the pressure that is experienced by an individual in order to deal with the life demands. So ஒரு வாழ்க்கையில ஏற்படுற ஒரு சில டிமாண்ட்ஸ்க்காக அந்த டிமாண்ட்ஸை ஃபில்ஃபில் பண்றதுக்காக அவர் எடுத்துக்கிற ப்ரெஷர் தான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற டெக்னிக்கல் வேர்ட்ல நம்ம சொல்றோம். ஸோ அது ஸ்ட்ரெஸ். காசஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அது எதனால ஏற்படுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ், குரூப் ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ், இது 3 காசஸ் அப்படிங்கறது லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். யூஸ் ஸ்ட்ரெஸ், டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா யூஸ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்குது, which will result in positive outcomes. டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவான அவுட்கம்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டைப் ஆஃப் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இது மூணுத்தையும் நேற்று கிளாஸ்ல எலாபரேட்டா டீல் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்த ஏரியா, தட் இஸ் இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் கான்சிக்வன்சஸ் தட் த ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூசஸ் இன் அன் இண்டிவிஜுவல். அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்னால ஏற்படுற, உங்களுக்கு ப்ரெஷர் வந்துடுச்சு, அந்த ப்ரெஷர்னால என்ன மாதிரியான பின்விளைவுகள்லாம் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த எஃபெக்ட்ஸை வந்து 3 கிளாசிபிகேஷனா பிரிக்கலாம். ஒன்னு உடல் ரீதியானது, இன்னொன்னு மன ரீதியானது, அண்ட் தேர்ட் ஒன் வில் பி பிஹேவியரல் சம்பந்தப்பட்டது, பிஹேவியரல் இஷ்யூஸ் பத்தினது. ஸோ பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ். இப்போ பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு, ஒரு எம்ப்ளாய்க்கு இல்லை ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நார்மலா ஏற்படும். அவங்களோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ்டா இருக்கும், ஹார்ட் பீட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவோம்ல, ஸோ அது. அப்புறம் பாடி டெம்பரேச்சர் ரொம்ப கூல் ஆகிட்டே இருக்கும், டிக்ரீஸ்டு பாடி டெம்பரேச்சர், இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர், இன்க்ரீஸ்டு கொலஸ்ட்ரால், ஹார்ட் டிசீசஸ், அல்சர், இந்த மாதிரி பல வகையான வியாதி, இல்னஸ் வந்து உடம்புக்கு வந்துடும் அந்த இண்டிவிஜுவலுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, அவரோட ஃபேமிலிக்கு பாதிப்பு. அண்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இஷ்யூஸ் ஈவன் த ஆர்கனைசேஷன் வில் undergo lot of damages. ஸோ இதெல்லாம் தான் பிசிக்கல் இஷ்யூஸ் that happens, physical problems that are created because of the stress that he undergoes. அதே மாதிரி மனசளவுல அவன் எப்படி பாதிக்கப்படுறாரு அந்த இண்டிவிஜுவல். ஸோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன? ஸோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் இருக்கும்? ஆங்கர், எக்ஸ்ட்ரீம் ஆங்கர், அதாவது அதிகப்படியான கோபம், அதிகப்படியான இரிட்டேஷன், இரிட்டேட்டிங்கான பிஹேவியர் வெளிப்படுத்துறது. ஆங்ஸைட்டி, ரொம்ப பதட்டமா, பேனிக்கா, ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தியா, அதெல்லாம் ஆங்ஸைட்டி. நர்வஸ்னஸ், படபடன்னு இருக்கிறது எல்லாம் நர்வஸ்னஸ். அப்புறம் டிப்ரெஷன் இருக்கும், ரொம்ப மூட் ஸ்விங் ஜாஸ்தியா இருக்கும், அடிக்கடி டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுவாங்க, பயங்கர சேட்னஸ் இருக்கும். அப்புறம் லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் இதனால வரும், எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்புறமா ஜாஸ்தியா டிசாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க, எதுலையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ஆல் தீஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ் தட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அண்ட் தீஸ் ப்ராப்ளம்ஸ் வில் கம் அண்டர் சைக்கலாஜிக்கல் கேட்டகரி. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ். ஓகே, இது 2 மட்டும்தானா? கண்டிப்பா கிடையாது. அவரோட பிஹேவியர்லயும் சில சேஞ்சஸ், அதுலயும் சில டிஸ்ஃபங்க்ஷனல் பிஹேவியர்ஸ் கிரியேட் ஆகலாம். அதாவது அவரோட ஃபங்க்ஷனாலிட்டியை, அவரோட ப்ரொடக்டிவிட்டியை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான பிஹேவியரல் இஷ்யூஸ் நிறைய ஏற்படலாம். இது இப்படி இந்த 3rd கேட்டகரி வந்துருச்சுன்னா அதை டீல் பண்றது இன்னும் கஷ்டமாயிடும். ஒன்ஸ் இட் பிகம்ஸ் த பிஹேவியர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், அது ஒரு நெகட்டிவான பிஹேவியர் அவர் எடுத்துட்டாருன்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் ஃபார் அன் இண்டிவிஜுவல் டு சேஞ்ச் ஹிஸ் behavior which is negative. So
அந்த டிஸ்ஃபங்க்ஷனல் பிஹேவியர் நார்மலாக பர்சனல் லெவலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசிவ் ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க, செயின் ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க, அந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது அதை ஹேண்டில் பண்ணுறோன்னு நினச்சிட்டு அது அவங்க பிஹேவியர் என்னவாயிடும், செயின் ஸ்மோக்கர்ஸாக மாறிடுவாங்க. ஆல்கஹாலிசம், ஸோ நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க ஆல்கஹால்ஸ். ட்ரக் அடிக்ஷன் நிறைய பேர் அந்த இஷ்யூஸ் இருக்கலாம், அதனால ஏற்படுற பிஹேவியரல் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கலாம், தூக்கமே வராது, எப்பவுமே தூங்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இஷ்யூவா இருக்கலாம். இல்ல ஓவர் ஸ்லீப்பிங்கா இருக்கலாம், எப்பவுமே தூங்கிட்டே இருப்பாங்க, ஓவர் ஸ்ட்ரெஸ்னால அந்த பிஹேவியர் அப்படி சேஞ்ச் ஆயிடும். அந்த டைமுக்கு தூங்கணும், நைட் தூங்கணும், அந்த இதெல்லாம் இருக்காது. ஸோ these are all some of the behavioral issues. Sometimes few individuals will have overeating issues இல்ல அண்டர் ஈட்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப குறைவா சாப்பிடுறது, ஸ்ட்ரெஸ் இருக்குன்றதுனால, இல்ல ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடுவாங்க சில பேர். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த பிஹேவியரல் இஷ்யூஸ் தட் நார்மலி இண்டிவிஜுவல்ஸ் ஃபேஸஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இது ரொம்ப ஹேண்டில் பண்ணவே முடியாத அளவு போயிடுச்சுன்னா ஈவன் த இண்டிவிஜுவல் வில் கமிட் சூசைட்ஸ். ஸோ இதுவும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ சூசைட் லெவலுக்கு கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா, இது இண்டிவிஜுவல் லெவலில். இதுவே ஒர்க் பிளேஸில் என்ன மாதிரி இருக்கும்னா, நிறைய அப்சன்டிசம் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான எம்ப்ளாயி, பிஹேவியரல் இஷ்யூஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, டிஸ்ஃபங்க்ஷனல் பிஹேவியர் ரொம்ப இருக்கு அப்படின்னா, தே வில் டெஃபினெட்லி be not turning into the organization. They'll absent themselves from the organization, from their work, and turnover கூட இருக்கும். சீக்கிரத்தில் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ண மாட்டாங்க, திடீர்னு ரிலீவ் ஆகி வந்துடுவாங்க, ஏன்னா அவங்களால கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ டர்ன்ஓவர், லேபர் டர்ன்ஓவர் வில் பி வெரி ஹை. ஸோ இதெல்லாம் பிஹேவியரல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது இண்டிவிஜுவலுக்கும் லாஸ், அட் த சேம் டைம் ஆர்கனைசேஷனல் ரெவென்யூ ப்ராஃபிட்டபிலிட்டிக்கும் அது பெரிய லாஸ். So all these are some of the effects that normally stress of an individual is getting created. So physical, psychological, behavioral issues. So இது மூணு effects. Okay. இதெல்லாம் எஃபெக்ட்ஸா இருக்கு. இதை சரி பண்ண முடியாதா, இதை ஓவர் கம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஓவர் கம் பண்ண முடியும். அதுக்கான ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கு. Now the next title will be coping strategies for stress. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னு இதை சொல்லலாம், டெக்னிக்ஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ வாட் ஆர் த கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ், என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணலாம். தீஸ் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் பிரிஸ்கிரைப்டு பை சம் ஆஃப் த சைக்கியாட்ரிஸ்ட் இல்லை ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு சில இது இண்டிவிஜுவல் லெவலில் பண்ணலாம், ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஆர்கனைசேஷன் லெவலில் எம்ப்ளாய் பண்ணலாம். ஸோ நார்மலாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நம்ம பண்ணோம், ரொட்டீனாக இருந்துச்சு அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ் நமக்கு இருக்காது, கொஞ்சம் குறையும். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் இந்த மார்னிங், கொஞ்சம் வேக்கிங் அப் ஏர்லி இந்த மார்னிங், கோயிங் ஃபார் அ வாக், இல்லை ஜாகிங் போகிறது, ஏதாவது ஒரு கேமில் இன்வால்வ் பண்ணிக்கிறது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஸ்விம்மிங், சைக்கிளிங். ஸோ இந்த மாதிரி எதுலையாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நம்ம எங்கேஜ் பண்ணிக்கிட்டோம். ஈவன் யோகா, ஆஃப்லேட், இதெல்லாம் ரொம்ப இப்போ ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்மளை எங்கேஜ் பண்ணிக்கிட்டோம், இல்லை எம்ப்ளாயி அவங்கள எங்கேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, தே வில் ஹாவ் ஒன்லி லிட்டில் ஸ்ட்ரெஸ். ஈவன் இஃப் தே டெவலப் ஸ்ட்ரெஸ், தட் வில் பிகம் ஈஸியர் ஃபார் தெம் டு ஹேண்டில் தோ ஸ்ட்ரெஸ். ஏன்னா அவங்க அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னால அவங்களுக்கு அந்த ஸ்டாமினா இருக்கு, அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஈஸியாக வெளியில வந்துடலாம். அதே மாதிரி இது மட்டுமே கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. நீங்க பாக்குறீங்க ஸ்கிரீன்ல, ரிலாக்ஸேஷன். நம்ம எல்லா டைமுமே ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ அட் டைம்ஸ் வி நீட் லிட்டில் பிரேக் ஃப்ரம் த ஒர்க். அப்போ நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பிடிச்ச மியூசிக் கேட்டுட்டு இருப்போம், ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு, ஒரு ½ hour, 15 minutes, 20 minutes. இல்லை ஒன்றுமே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு நம்மளோட பாடி ரிதம் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அது கூட ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன். நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாம் லூசன் பண்ணலாம். ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது, அதெல்லாம் அப்படியே நம்ம லூசன் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக். அது அவங்கவுங்களுக்கு பிடிச்சது எப்படியோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறது. ஒர்க் ஹோம் டிரான்சிஷன், திஸ் இஸ் another important ஏரியா. நார்மலாக நம்ம மார்னிங் 9 o'clock ஆஃபீஸ் போகிறோம், திருப்பி ஈவினிங் 7:30 வீட்டுக்கு வரோம் அப்படின்னா, மார்னிங் 9 o'clockலேருந்து 7:30 வரைக்கும் ஒரே மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, பயங்கர டஃப்பான டாஸ்க் எல்லாம் எடுத்து அப்படியே எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். பட் தட் இஸ் நாட் ஹவு இட் ஷுட் பி டன். அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வாக் கம்ப்ளீட் பண்றதுக்கு 1 hour முன்னாடி நம்ம ப்ரொடக்டிவா ஒர்க் பண்றதை ஸ்டாப் பண்ணிடணும். அந்த டேக்கான ஒர்க்கை முடிச்சிடணும். அப்போ அதுக்கு நம்ம ப்ராப்பரா ப்ரையர் ஸ்கெடியூல் பண்ணிக்கணும்.
எந்தெந்த ஒர்க்கை எப்பப்போ செய்யணுங்கிறத ஒரு ஸ்கெடியூல் போட்டுக்கணும். அந்த ஸ்கெடியூல் படி ஒர்க் பண்ணணும். லாஸ்ட் 1 hour நம்ம பண்ண ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா, இல்லை இஸ் தேர் எனிதிங் பெண்டிங் அப்படிங்கிறத நம்ம ஒரு செக் பண்ணணும். அந்த 1 hour வந்து நம்மளோட ரெவ்யூ ப்ராசஸ்க்காக வச்சுக்கலாம், இல்லை அடுத்த நாளுக்கான ஒர்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட் த எண்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, at the end of the session, at the end of the day, ரொம்ப டிஃபிகல்ட்டான, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டாஸ்க்கு, ரொம்ப டீடியஸான ஒரு டாஸ்க்கை கண்டிப்பாக நம்ம எடுக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் கண்டிப்பாக ப்ரொடக்டிவ் டைம் ஆஃப் த டே, அதாவது மார்னிங்கில் ஃபோர்நூன் செஷனில் முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது ஒரு டெக்னிக் யூசிங் விச் யூ கேன் கம் அவுட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். அண்ட் நெட்வொர்க்கிங், as we all know, இதில் நிறைய அசோசியேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறது, ஃபார்மலோ இன்ஃபார்மலோ, அதில் மெம்பர்ஸ் ஆகிக்கிறது, நம்ம கொலீக்ஸ் கிட்ட நம்மளோட தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது, அது மூலமாக கூட நம்மளோட இஷ்யூஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக அவங்களோட சூதிங் வேர்ட்ஸ்னால நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து குறையலாம். ஸோ நெட்வொர்க்கிங் இஸ் அனதர் இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக். அண்ட் சப்போர்ட்டிவ் ஆர்கனைசேஷனல் கிளைமேட், இது வந்து ஆர்கனைசேஷனல் லெவலில் இருக்க வேண்டியது. ஸோ ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப டிரான்ஸ்பேரண்டாக, எம்ப்ளாயி ஓரியன்டாக, எம்ப்ளாயியை வந்து அவங்களோட இன்வால்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பாலிசிஸோட, அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கிங் சிஸ்டமோட அவங்க கிளைமேட் இருந்துச்சு, ஆர்கனைசேஷனல் கிளைமேட் இருந்துச்சு, ரொம்ப சப்போர்ட்டிவ் கிளைமேட் அங்கே ப்ரிவைல் ஆச்சு அப்படின்னாலும் ஸ்ட்ரெஸ் எம்ப்ளாயிக்கு இருக்காது. ஸோ அது ஒரு முக்கியமான டெக்னிக் தட் த ஆர்கனைசேஷன் ஹஸ் டு லுக் ஆஃப்டர். அண்ட் ஜாப் என்ரிச்மெண்ட், இது ரொம்ப அவசியம். ஏன்னா எம்ப்ளாயீஸ் நார்மலாக ஒரே மாதிரியான ஒர்க்கை செய்கிறது விரும்ப மாட்டாங்க. பட் நேச்சுரலி அவங்களுக்கு டாஸ்க் வந்து அதுவாக தான் இருக்கும். ஸோ அவங்க எப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாலும், எப்போ முடிக்கிறாங்களோ எல்லா நாளும் இதே மாதிரியான ஒரு ஒர்க்கை தான் செஞ்சுட்டே இருப்பாங்க, இல்லை அதே ஒர்க்கை தொடர்ந்து திரும்ப திரும்ப செய்வாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு போர்டும் கிரியேட் பண்ணலாம், இல்லை இது அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு டிஸ்இன்ட்ரெஸ்ட் ஆக்கிடலாம், அந்த ஜாப் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடலாம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா they will not assume responsibility, and they think that they're not growing, they'll think that they're not achieving anything. அவங்களோட கெரியர் வந்து அட்வான்ஸ் ஆகலை, இருந்த இடத்துலயே இருக்கும், ப்ரொமோஷன்ஸ் எதுவும் இல்லை, ஸோ இப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு ஸ்ட்ரெஸ்க்கு ரீசனாக இருக்கலாம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆர்கனைசேஷன்ஸ் ஹஸ் டு கோ ஃபார் ஜாப் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஆர் அட்லீஸ்ட் ஜாப் ரொட்டேஷன், அந்த மாதிரியாவது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபியூ டெக்னிக்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எம்ப்ளாயோட ஸ்ட்ரெஸ் லெவலில் குறைக்க முடியும். அண்ட் ஆர்கனைசேஷனல் ரோல் கிளாரிட்டி, இது நம்ம காசஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்லேயே பார்த்துருப்போம். ரோல் த எம்ப்ளாயி தட் ஹீஸ் பிளேயிங் இன் த ஆர்கனைசேஷன். ஸோ அவருக்கு, ஒரு எம்ப்ளாயிக்கு அவர் என்ன ரோல் பண்ணணுங்கிறது கிளாரிட்டி இருக்கணும், அதில் கிளாரிட்டி வேணும். ஸோ when the employee is very doubtful with regard to the tasks that he has to perform, or the expectation that the management is having towards him, அது எதுவுமே புரியல, அதில் ஒரு ambiguity இருக்கு, அதில் ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த எம்ப்ளாயிக்கு அவரோட டாஸ்க், அவர் பண்ண வேண்டிய ரோலை வந்து கிளியராக புரிய வைக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம். இல்லைன்னா பெரிய ரோலை கம்பார்ட்மெண்ட்ஸாக, சின்ன சின்ன சப் யூனிட்ஸாக, மாடியூல்ஸாக டிவைட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ சின்ன சின்ன ஒர்க்ஸாக டிவைட் பண்ணி, டைம் அலாட் பண்ணி, அதுக்கான ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணும்போது டெஃபினெட்லி he will have a better understanding about his role, and also he will be very clear about the expectations of his superiors. ஸோ அதனால அவருக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படாமல் போயிடலாம். அண்ட் கெரியர் பிளானிங் அண்ட் கவுன்சிலிங், இது கூட எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். ஏன்னா ஃபியூச்சரில் அவங்களோட கெரியர் எப்படி இருக்க போகுது, வாட் கைண்ட் ஆஃப் பிளானிங் தட் தே ஹாவ் டு டூ ஸோ தட் தியர் கெரியர் வில் பி சக்ஸஸ்ஃபுல், அதுக்கான கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்ணலாம். கெரியரில் கம்பெனிஸ் என்ன பண்ணலாம், அவங்களுக்கான கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கண்டக்ட் பண்ணலாம். இல்லை என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் தட் தே ஹாவ் டு பொசஸ், வாட் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் தட் தே ஹாவ் டு அண்டர்கோ இன் ஆர்டர் டு ரீச் தியர் ப்ரொஃபஷனல் கோல்ஸ் as well as personal goals. அண்ட் என்ன மாதிரியான ஸ்கில் செட் அவங்க பொசஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எம்ப்ளாயீஸ்க்கு கிளாரிட்டி வேணும். ஸோ வென் தே டோன்ட் ஹாவ் தட், இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அண்ட் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் டு ப்ரொவைட் and facilitate the employees with all these career planning supports. And if necessary, sometimes personal issuesனால கூட அவங்களால ஒர்க் பண்ண முடியாமல் போயிடலாம், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ கவுன்சிலிங் வித் ரிகார்ட் டு பர்சனல் இஷ்யூஸ், ஃபேமிலி இஷ்யூஸ் ஆர் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், அந்த மாதிரி அதுக்கான கவுன்சிலிங் கூட கொடுத்தாலும் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
அண்ட் ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷாப்ஸ். நவடேஸ் மெனி ஆர்கனைசேஷன்ஸ் have turned towards these kind of workshops. These are exclusive workshops actually. இதுல வேற எதை பத்தியுமே பேச மாட்டாங்க. ஒர்க் ஸ்ட்ரெஸ் இல்ல ஜாப் ஸ்ட்ரெஸ் எப்படி ஓவர் கம் பண்றது, அதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி எலாபரேட் செஷன்ஸ் கொடுப்பாங்க. அது 1 day செஷன்ஸ், 1 day ஒர்க் ஷாப்பா இருக்கலாம், இல்ல 2 day ஒர்க் ஷாப்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுனால கூட எம்ப்ளாயிஸ் இது ஃப்ரீக்வெண்டா பண்ணணும். ஏதோ ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி பண்ணா that won't benefit them. ஸோ அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா அவங்களுக்கு எப்பெல்லாம் whenever they are undergoing stress அதை ஐடென்டிஃபை பண்ணி immediate supervisor has to address these issues in the individuals. So stress management workshops must be organized by the organizations, respective organizations. So all these are coping strategies or stress management techniques. இதெல்லாம் ப்ராப்பரா அட்மினிஸ்டர் பண்ணும்போது கண்டிப்பா எம்ப்ளாயோட ஸ்ட்ரெஸ் லெவலை ஓவர் கம் பண்ண முடியுதோ இல்லையோ அட்லீஸ்ட் அதை தட் கேன் பி கெப்ட் அண்டர் கண்ட்ரோல், ஒரு கண்ட்ரோல் கீழே அதை வச்சிருக்கலாம். ஸோ ஆல் தீஸ் ஆர் டெக்னிக்ஸ். இது உங்களோட டெக்ஸ்ட் புக் டெக்னிக்ஸ்னு நீங்க வச்சுக்கலாம். Now the next slide will be the some of the additional techniques to beat the stress, employee stress இல்ல even individual stress. இது எம்ப்ளாயின்னு கிடையாது, இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அடிஷ்னலான டெக்னிக்ஸ். ஆஃப் லேட் when we happen to read newspapers, websites, இதுல இருந்தெல்லாம் கலெக்ட் பண்ண ஒரு சில டெக்னிக்ஸ். இது நம்ம not necessarily we'll have to use this during examinations. We can even stop with the previous slide, but இதெல்லாம் just for our understanding I have just included some of them, just a quick அண்டர்ஸ்டாண்டிங். டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ முதல் தப்பு நம்ம பண்றது வந்து டைமை ப்ராப்பரா மேனேஜ் பண்றது இல்லை. அப்போ எனக்கு டைம் இல்லை, அட் த எண்ட் ஆஃப் த டே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இந்த வேலை முடிக்கல அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆயிடும் நம்மள பல பேர். ஸோ டைம் ப்ராப்பரா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நம்ம ஸ்கெடியூல் வச்சுக்கணும், எந்தெந்த டைம்ல என்னென்ன ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல் டெக்னிக். லாஃப்டர் தெரப்பி, இதை நிறைய பார்த்துருப்போம், ஈவன் மூவிஸ்ல கூட we used to come across லாஃப்டர் தெரப்பி. அது ஒரு பாசிபிலிட்டி. ஒரு ஹாபி நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டா கூட நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றப்போ அந்த ஹாபியில நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அது ஏதாவது ஒரு கேமா இருக்கலாம், ஒரு எனிதிங், கார்டனிங், குக்கிங், இன்வால்விங் ஆர் செல்ஃப் இன் டு சம் ஆர்ட், கிராஃப்ட், சம்திங் லைக் தட். ஸோ ஒரு ஹாபி நமக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம், போர்டம் இருக்காது, அதனால ஸ்ட்ரெஸ் ஆகாது. அண்ட் டீப் பிரீதிங், அப்பப்போ பிரீதிங் எக்ஸசைசஸ், இன்ஹேலிங் அண்ட் எக்ஸ்ஹேலிங், அந்த மாதிரி நம்ம பண்றது. அப்புறம் மீ டைம், இது ரொம்ப முக்கியம். இப்போ ஃப்ரீக்வெண்டா இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். நமக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கிறது. எப்பவுமே நம்ம ஒர்க்கிங் ஃபார் த ஃபேமிலி, ஒர்க்கிங் ஃபார் த ஆர்கனைசேஷன், சுப்பீரியர்ஸ், சபார்டினேட்ஸ், அது இல்லாம நமக்கா பிடிச்ச விஷயத்த நமக்கான ஒரு டைமை நம்ம எடுத்துக்கணும். அது ஒரு 10 minutes கூட இருக்கலாம். ஸோ ஹேவிங் அ மீ டைம் இஸ் மஸ்ட். ஈட்டிங் ரைட், தேவையான அளவு தேவையான நேரத்துல சரியான ஒரு சரிவிகித உணவுன்னு சொல்லுவாங்களா, அது எடுத்துக்கிட்டா கூட நம்மளோட மெட்டபாலிசம் நல்லா இருக்கும். அண்ட் ஓவரால் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். அண்ட் கீப்பிங் அவர் செல்ஃப் ஃபிட், இது வந்து இந்த எக்ஸசைஸ்னால வருது. அப்புறம் ட்ரிங்கிங் அடிக்வெட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், திஸ் இஸ் அகேன் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம தேவையான அளவு அட்லீஸ்ட் 3 liters of water a day is required by an individual. சரியான அளவு தூங்குறது, 6 to 7 hours at least we'll have to sleep a day. Keeping always a positive attitude, always carrying a positive attitude again is a reason for the people who doesn't have stress, who doesn't face stress. So எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிற முயற்சி பண்றதுமே ஸ்ட்ரெஸ் ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு டெக்னிக். So with these slides I would like to conclude today's session. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம effects of stress பார்த்திருக்கோம் and strategies to deal with stress பார்த்திருக்கோம். So overall ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல ஸ்ட்ரெஸ்னா என்ன, காசஸ் என்ன, யூஸ்ட்ரெஸ்னா என்ன, டிஸ்ட்ரெஸ்னா என்ன, எஃபெக்ட்ஸ்னா அதோட எஃபெக்ட்ஸ் என்னென்ன, அண்ட் அதை எப்படி டீல் பண்றது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஓவராலாக கவர் பண்ணியிருக்கோம். ஹோப் யூ ஆல் ஹவ் அண்டர்ஸ்டுட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.